திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழி மிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டற்பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். சென்ற பதிவினிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு திருநாவலூரிலே சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறந்து நரசிங்க முறையினாரன் வளர்ப்பினிலே மன்னனாக வளர்ந்து அவரை வேதியர் உருவத்தில் வந்து தடுத்தாட்கொண்டார். அதன் பிறகு பல தலங்கள் சென்றார். திருவெண்ணை நல்லூரிலே முதல் தலத்திற்கு செல்லும் பொழுது எம்பெருமான் தன்னை புகழும் பாடும்படி கூறிய போது, ஐயா என்ன பாடுவது என்று கேட்டார். இறைவன், நீ திருவெண்ணெய்நல்லூர் என்னை திட்டினாயே வழக்காடு மன்றத்திலே, அது மாதிரியே என்னை புகழ்ந்து பாடு. ஐயா நான் என்ன சொன்னேன்? பித்தா பேயா என்றாயே, அப்படியே தொடங்கு என்றார். அதன்படி இவர் முதல் பாடல் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்ற முதல் பாடல் ஆரம்பித்து பல தலங்கள் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி வந்தார். அந்த வகையினிலே திருத்தொண்டர் தொகையை நமக்கு அருளியவர், 60 நாயன்மாரைகளை பற்றி பாடியவர். போன பதிவில் நான் சொன்னேன், விரண்மிண்டர் வெகுண்டு எழுந்தார், கடவுளை மறுத்தார் என்ற வரலாறு சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக உண்டையூரிலே நண்பரை நெல் கொடுத்தார்கள். நண்பருக்கு எது நடந்தாலும் நண்பரை கேட்பார். சுந்தர பெருமான் இறைவனை சகமார்க்கத்தில் வழிபட்டவர். 4வரும் 4 வழியிலே வந்தவர்கள். திருநாவுக்கரசர் எஜமானாக வழிபட்டவர். திருஞான சம்பந்தர் தகப்பனாக வழிபட்டவர். சுந்தரமூர்த்தி நண்பனாக வழிபட்டவர். மாணிக்கவாசக பெருமான் காதலனாக வழிபட்டவர். 4 பேரும் 4 வழியில் வந்தாங்க. வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, எல்லாமே 4ன்னு சொல்லுவாங்க. திசைகள் 4. பெண்களுக்கு அச்சம் மடம் பயிர்ப்பு நாணம் 4. அக்கா தங்கை அண்ணன் தம்பி 4. சந்து தெரு சாலை நெடுஞ்சாலை 4. காலங்கள் 4. பருவங்கள் 4. எல்லாமே 4. வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, 4 பேர் பேச்சை கேட்டு நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் என்றது பக்கத்து விட்டு எதிர் வீடு கிடையாது. இந்த 4 வழியில் நம்ம வழிபட்டால்தான் இறைவனை சென்றடைய முடியும். சமயக்குறவர்கள் 4 பேர், சமணக்குறவர்கள் 4 பேர், எல்லாமே 4. போகும்போது நமக்கும் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. அதான் விளையாட்டா சொல்லுவாங்க. அப்படி 4 வரியிலே ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயன்மார் இறைவனை நண்பனாக, எதுக்கு எடுத்தாலும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் போவாங்க. நமக்கு எதனா வேணும்னா சொந்தக்காரங்களை விட, ஏன் மனைவியை விட நண்பன்கிட்ட தான் முதல்ல முறையிடுவோம். ஏன்னா ஒரு முதல் கஷ்டத்தை நமக்கு வந்து தீக்கிறவன் நண்பனாக தான் இருப்பான். திருவெண்ணை நல்லூரில் பறவை நாச்சியாரை பார்க்குறாரு. இறைவனிடம் தூது போகிறாரு. ரொம்ப எதுக்கு தூது போகணுன்னு விவசாயம் இல்லையா? கடவுளை காதலுக்கு தூது போட சொல்கிறாரு சுந்தர். ஏன்னா அவர் நண்பர், அவரே தான், நம்மவர் தான். அப்படி பறவை நாச்சியாரை மனம் கொண்டு பல பதிகங்கள் பாடி, அவர் பாடியது வந்து 7ஆம் திருமுறை. சுந்தரமூர்த்தி நாயன்மார் 7ஆம் திருமுறை திருப்பாட்டுன்னு பேர். எல்லாரும் தேவாரம்னு சொல்லுவாங்க. தேவாரம்னு சொல்லக்கூடாது. தேவாரம் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தமூர்த்தி பாடினது திருக்கடைக்காப்பு. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது திருப்பாட்டு. 12,000 பாடல், நமக்கு ஒரு 4,500 பாடல் தான் கிடைச்சிது. அப்படி மணந்து கொண்டு அங்கே திருவாரூர் பதிகங்கள் பாடி பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறாரு. எது வேணால் நண்பன்கிட்ட தான் கேட்பார். திருவாரூர் நெல் கேட்டார்.
சிவகணங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சார். நெல் மூட்டைகளாக வந்து அடுக்கினாங்க. மணிமுத்து ஆறில் தங்க காசு கேட்டார். மணிமுத்து ஆறில் போட்ட தங்க காசு திருவாரூர் கமலாய குளத்தில் எடுத்தார். பல சிறப்பு இருக்குது, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதன் பிறகு சேரம்மான் கொடுத்த தங்க நகைகளை திருட வச்சாங்க. திருவொற்றியூர் வந்தார். திருவொற்றியூர் வந்து எம்பெருமான் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் பதிகம் பாடினார். திருவொற்றியூருக்கு உங்களுக்கு இன்னொரு பெருமை இருக்குது தெரியுங்களா? பட்டினத்தார் மோட்சம் கொடுத்த இடம் திருவொற்றியூர். திருவொற்றியூர் ரொம்ப புனித ஸ்தலம். சுந்தரமூர்த்தி நாயன்மார் வந்த தலம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல தலங்கள் இருக்குது. நால்வர்கள் வழிபட்ட தலங்களில் குறிப்பிட்ட தலம் திருவொற்றியூர். அங்கே வந்து சங்கிலி நாச்சியாரை பார்க்குறாரு. சங்கிலி நாச்சியார், நான் உங்களுக்கு ஏற்கனவே கதை சொன்னேன். கைலாயத்தில் நந்தவனத்தில் பூப்பறித்த அனிந்தினி கமலினி 2 தோழியர்களை மணந்து கொள்ளவே பிறப்பெடுத்து பூலோகம் வான்னு சொன்னதால தான் இங்கே வந்து பிறப்பெடுத்து பல இன்னல்களை அனுபவித்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இவர் வந்த நோக்கமே அடியார்களை பற்றி நமக்கு தெரிவதற்காகத்தான். அடியார்களை பற்றி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. சுந்தரர் வந்து தான் 60 அடியார்களை பற்றி பாடுவதற்காக இங்கே மனித பிறவி எடுத்து பூலோகத்திலே நமக்கு 60 அடியார்கள் வரலாறை தெரிய வைப்பதற்கு வந்தார். அதன் பிறகு அவரையும் அவர் தாய் தந்தையையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக நமக்கு தொகுத்து வழங்கியவர் சேக்கிழார். ஒவ்வொரு குன்றத்தூர் பக்கத்திலே உள்ள சேக்கிழார் பெருமான். பெரிய புராணம் 12ஆம் திருமுறை. அப்படி திருவொற்றியூர் வந்து சங்கிலி நாச்சியாரை பார்த்து மணந்து கொண்டார். அங்கே திருவொற்றியூரில் சில காலம் தங்கியிருந்தார். திருவாரூர் ஆரூராரை மறந்து விட்டார். ஆரூர் பெருமானை மறந்து விட்டார். திடீரென்று ஞாபகம் வந்தவுடன் நண்பரை செல்ல, ஏன்னா நண்பர் வந்து ஆரூர் பெருமான். நண்பரை செல்ல இங்கே சங்கிலி நாச்சியாரிடம் சொல்லாமல் சென்று விட்டார். சென்று விட்டவுடன் கண் போயிற்று. அவருடைய 2 கண் பறித்து விட்டார் கடவுள். இவர் திட்டுறார். ஏன்னா திட்டுறது இவருக்கு ஒன்றும் ஈஸி கிடையாது. இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல் பாட்டை திட்டி தானே ஆரம்பித்தார். பித்தா பிறை சூடி பெருமானேன்னு பதிகத்தில். அது மாதிரி அங்கே 2 கண்களுக்கு வரத்துக்கு ரொம்ப திட்டுறாரு. அம்மை கிட்ட பாடுறாரு, அப்பா கிட்ட பாடுறாரு, பசங்க கிட்ட பாடுறாரு. ஆனால் அம்மை வந்து ஒரு கண்ணை கொடுத்தாங்க. எப்படின்னா, அம்மா இடபாகம் அம்மை இது. ஏகம்பத்துறை அரசே போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை நேரிய பரணையை போற்றின்னு ஐயாக்கு ஒரு போற்றிகள் இருக்கும்போது பாகம் பெண்ணூறுன்னா பாதி வந்து உமையாளுக்கு கொடுத்தார் பகவான். எம்பெருமான் இடபாகத்தாத அம்மா உடனே கண்ணு, அம்மா வந்து உடனே இறங்கிடுவான். ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளை ரொம்ப சோதிப்பார். அவர்கிட்ட போக 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 பிரச்சனையாக கொடுப்பாரு. இவன் வந்து நம்மளை விட்டு போறானா? நம்ம அடியார்களுக்கே பல பிரச்சனை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் உண்டு, பிரச்சனை இல்லாத வீடுகளே இல்லை. அப்படி அடியார்களுக்கு சோதிப்பதற்கே அவர் வந்து ரொம்ப ஆனந்தம். அது ஆனந்தம் வந்து ஒரு சோதனை வந்து நம்மளை நல்ல ஒரு மெருகேற்றார். அது நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சவங்க அந்த அடியாராக இருந்து விலகவே மாட்டாங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் அடியார்களுக்கு தான் சோதனை அதிகமாகும். சோதிப்பதே இறைவனுடைய லீலைகள். 64 திருவிளையாடல் இருக்கு அவரது. அப்படி கண்ணு போச்சு, அம்மா கொடுத்துட்டா. மறுபடியும் திட்டுறாரு நண்பனை. இன்னொரு கண்ணும் கிடைச்சது. கிடைச்சவன திருவாரூர் போகிறாரு. திருவாரூர் போனவொடனே இங்கே கல்யாணம் நடந்த விஷயம்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. பல பதிகங்கள் பல தலையங்கள் போயிட்டு வந்துட்டாருன்னு நினச்சாங்க. போனவொடனே திருவாரூர் போனார். மறுபடியும் பார்த்தாரு. திருப்புகழூர் பதிகம் பாடினார். படி காசு கேட்டார். செங்கலை தங்கமாக மாற்றினார். பல அதிசயங்கள். முதல்ல கடித்த சிறுவனை மீண்டு எழச் செய்தார். அனைத்து தலங்களும் சென்று பல இன்னல்கள் அனுபவித்து முக்தி அடைஞ்சார். முக்தி அடையும் போது கைலாயத்திலிருந்து அவருக்கு வெள்ளை யானை வருது. வெள்ளை யானை சுந்தர பெருமானுக்கு வருது. அந்த வெள்ளை யானை ஏறி கைலாயம் செல்ல போகிறாரு. அவர் பல ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள்லாம் வெள்ளை யானை வரதை பார்த்தாரு. வெள்ளை யானையில் சிவபெருமான் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே இல்லை. வேற யாரோ வராரு. யார் வராருன்னு பார்க்குறாரு. நம்ம நந்தீஸ்வரர் இருக்கார், நடுவர் தடுக்கிறாரு. யார் வராருன்னு கேட்குறாரு. நந்தியே விலைக்கு வாங்க, நம்மளவர் வராருன்னு
எம்பெருமான் சொல்ல வெள்ளை யானை சகிதம் கைலாயம் சென்றார். அவருடன் கூட ஆண்டவனுக்கு கூட சேரன்மா பெருமான், கோச்செங்க சோழர், விரண்மிண்டர் பல அடியார்களும் கூட கைலாயம் போனாங்க. இது வரலாறு. நான் சுந்தர வரலாறை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு பதிவில் இன்னொரு நாயன்மார் வரலாறை உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம்.